அழகா ஒரு பண்ணி பாடு பாருங்க ஐயா. எங்க கம்பெனி எப்படி போய் நல்லா தெரியும். இப்ப நீ உன் பாடி ஒன்று பார்க்க வருது மத்தான தனியா ராகம் போடுறேன்னு கேட்டு போய் அப்படியே மேலே போடு 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 பாருங்க அதான் தெரியும். போடுற போடுற போட்டு போடுறேன் மனுஷன் மன மாதிரி சாப்பாடு காசு எனக்கு 50 ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டு தேவையா போய் 30 ரூபா கொடுத்துட்டு 20 ரூபாய் எடுத்துட்டு போறான். இங்க எத்தனை பேர் நாங்க இருந்தோம்? 12 பேர் இருந்தோம். 8 பேருக்கு சாப்பாடு சொல்லிட்டு 2 பேர் காசு நான் கணக்கு புள்ளதான். நான் கொஞ்சம் போதில இருந்தா 8 பேர் எடுத்தோம். நான் நல்லா இருந்தா இன்னும் 8 பேர் சேர்த்து போய் பாரு போ. ஊட்டி கொடுக்குறோம் நல்லா உனக்கு தெரியுமாடா. கூட்டாடை சம்பளம் தர சொல்லிக்கிறேன். நான் போய் இட்டு வந்துட்டு எனக்கு 1500 ரூபா கொடுத்தா சொல்லுவோம் ஒரு படுப்பாவி அப்படின்னு சொல்லுனா 2200 கூட ஒரு 100 ரூபா கொடுத்து பாரு மகராசம் கூட்டி கொடுத்தனாலும் ஏமா தப்பு எனக்கு என்ன பெருமை பேசுறேன். இவெல்லாம் பொண்டாட்டி வச்சு என்ன போ போடா சொல்லி போடா போடா போட்டாரு போட்டாரு போற பத்தி போட்டாரு மொத்தம் கூட தூங்க தெரியாது போட்டாரு. அவங்க உள்ள நான் என்ன பண்றது? அவங்க உள்ள நின்றாங்க நான் என்ன பண்ணுவேன்? சரி இப்போ உன் பாப்பா என்ன அடிக்கிற சீக்கிரம் நின்று வாங்க. அது அப்பனு புள்ளி என்ன பண்ணுவீங்க? தங்கள் பாவத்திற்கு ராதங்கள் மூத்த மனைவி நாகக்கண்ணி கோடார் ஓடி வர மாமா என் போத வந்தபடியால் என் பவுனு ஏன் மாமா என் செல்லம் ஏன் மாமா என் தங்கம் ஏன் மாமா வேற தேட போயா பாரா இந்த காசிக்காக அப்பன முள்ளி என்ன மாதிரி கறி அவன் மாமன் சொல்றான் என் கஞ்ச என்ன அடி வந்தாவளா தங்கள் பாதத்துக்கு பற்றி எனக்கு காசு கொடுக்கு தங்கை சுபத்திரை வந்து ஆமா போன வயசானவ போன பட்டுன்னு கூட்ட போனோமா பார்த்தோமான்னு வந்து சேரணும் அங்கே மாமா மாமான்னு கொஞ்சம் வேலை பழைய காலத்து ஞாபகம் கொஞ்சம் இருந்திருக்கும். சரி அத்தா பாத்துட்டியா? நீ ஒரு பக்கமா இரு. சுபத்திரை வந்து தெரிவித்து சென்று ரொம்ப அர்த்தம் பள்ளிவட்ட மேல பசங்க போ. இப்ப எங்க வீட்டுக்காரரு எனக்கு சொந்த அத்தமும் எங்க அத்தை பேருனா குந்தி குந்தமா தேவி. ஆமா
குந்தமா தேவிக்கு பிறந்த பிள்ளை தானே இவரு வேணும்டா வா என் கண்ணாலா என் அத்தை குந்தா தேவி பெற்ற அப்ப எங்க அத்தை கல்யாணம் பண்ண பிற்பாடு எங்க அத்தை எனக்கு என்ன வேணும் மாமியா ஏன்டா என்னடா எனக்கு சொந்த மாமியார் அத்தைக்கு அத்தை மாமியாருக்கு மாமியார் அப்ப எங்க அத்தையை நான் எங்க அத்தை மூலம் நான் கல்யாணம் பண்ணா எங்க அத்தை எனக்கு மாமி அதானே என் மாமி குந்தா கேள்விப்பட்ட எங்க நீங்க ஆத்திரம் கொடுத்து மிக்க மகிழ்ச்சி வருத்தம் கிடையாது ஐயா செங்காரி அதிசீக்கிரமாக தாஜ்மஹாலை விடுத்து அழைத்தீங்களா அதனுடைய காரணம் சமாச்சாரம் சீக்கிரம் சொல்லுங்க. நீ இப்ப என்ன கேட்க போற? நானா நான் என்ன கேட்க போறேன் கேளு. ஐயா மன்னவா யரவிராவா மன்னவா யரவிராவா மன்னவா யரவிராவா மன்னயார் உரைக்கே கோமா இந்த மன்னயா யரவிராவா நான் போதுமா சரி ஓகே அதான் யூடியூப்ல போகுது.
டிவியில பார்த்துதான். இதுவரைக்கும் 10 லட்சம் எதிர்த்தால் பாரத போர் முடிக்கும். அதன் பிறகு உங்கள் அண்ணன் தர்மராஜாகப்பட்டவர் முடிசூட்டி இருக்கும் தருவாய் இவ்வளவு நாள் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரம் சந்தோஷமா தான் இருக்கும். சந்தோஷமா இருக்கும் போது இப்ப நாங்க கூப்பிட்டீங்களா, என்ன காரணம், என்ன சமாச்சாரம் அதாவது நேற்று தினத்தில் வந்தார். அதாவது இறந்திருக்கக்கூடிய சேராசனைகள் எல்லாம் ஏதோ அதாவது சொர்க்கபதி சேரவில்லையா? யாரு கூட்டு என்ன சொன்னாங்க? அண்ணன் தர்மராஜ் அழைத்து ஆமா சாகரத்தீவு சென்று சக்கராசுரனை கொன்று அது சாகரத்தீவு தன்னை தேடி போகிறியா? மாமா பெய்யல கெட்டியார மாமா பெய்யல. சண்டை மாறுகிறீங்க. ஓ சண்டை மாறுகிறீங்க. எனக்கு சின்ன சந்தேகம். என்ன இது கொஞ்சம் பெரிய சேஷத்தை சிந்தா தெரியுது. அதான் சாகரத்தீவு சென்று சக்கராசுரனை கொண்டு ஆத்மலிங்கம் படிக்க பெற போறீங்களா? ஆமா மன்னவா ஐயா நில்லுங்க மன்னவா. நீ கம்மியா பக்கத்து வீட்டுல சண்டை பிடிக்கும் போது பட்டினி அஞ்சு உட்காரணும். அவதான் பொம்னாட்டி. நான் என்ன சொல்றேன்? இல்ல இல்லையா இல்லையா சத்தம் போடாதீங்க. இப்ப ஒரு ஆம்படியா ஒரு இடத்துக்கு போகும்போது பட்டுன்னு பொண்டாட்டி எங்க போறேன்னு கேட்க கூடாது. அப்படி எங்க போறேன்னு கேட்டா போகக்கூடிய ஆம்படியானுக்கு இது ஆபத்து நடக்கும். நீங்க இப்ப எங்க போறேன்னு சொல்ல
நான் வழியும் மறிக்கல, போறவர தடையும் செய்யல. அதனால் ஆனா நீங்க சண்டைக்கு பண்ணீங்க. சாகரத்தீவு சென்று சாகரத்தீவு சென்று சக்கராசுரனை வென்று அவங்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மலிங்கத்தை படிகளுக்கு நீங்க எடுக்க போறீங்க. உண்மை. நீங்க எடுங்க. உங்களை நான் போவேன்னு சொல்ல, நீங்க போறீங்க. ஆனா போற ஆள் தன்னந்தனியமா போறீங்க. ஆமா. தனியா போனா அதாவது ஒரு துணை என்பது ஒண்ணு வேணும். சரி. அப்ப துணை இருந்தா மட்டுமே. இப்ப ஒரு ஆள் தனியா சண்டைக்கு போறீங்க. திரும்பி உனக்கும் வேற கம்யூனிட்டி ஏன் வர உனக்கும் அந்த சக்கராசுரனுக்கும் சண்டை நடக்குது. அட அப்படியே அவனால உனக்கு ஒரு ஆபத்து நடக்குது. அந்த ஆபத்து நடந்ததை சொல்றதுக்கு என்கிட்ட ஆள் வேணும். அதனால நீங்க தனியா போறீங்க, என்கிட்ட ஆளுகிறாரு. அந்த ஆளு மன்னாவா யாராவது நீங்க போங்க. உங்களை போவேன்னு சொல்ல, என்கிட்ட ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஆளை துணைக்கிட்டு போறோம். அப்படியே துணைக்கு போறேன்னு சொல்றீங்களா? அந்த துணைக்கு போறேன்னு சொல்றியா? அந்த ஆள் யாரு அப்படின்னு கேக்குறியா? மன்னவா ஆதிமாயா எங்கள் அண்ணன். எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு. எங்க அண்ணனை கூட்டிட்டு போயா? அண்ணனை கூட்டிட்டு போயா? நீ சொல்றியா? ஒண்ணுனா ஒரு ஆளா? அவன் ஒரு ஆளு. ஆடி மேய்க்கும் இடையானாலே ஆவாத. எங்கள் அண்ணன் இருக்கு. சரி. நீங்க தனியா போன சுகப்படாது. மாமிய பெண்டாக்கவன் மத்தால் அடிபட்டவன் 30 அந்த இடையன் கவுளு அந்த இடம் நான் எப்பேற்பட்டாரு அந்த இளமையாக ஆடு மேய்க்கும் இளமையா அவன் நொப்பு கவுளு. அவன் கிட்ட வந்தாலும் கோமிட்டுது அந்த கிட கவுளு. வேற மாதிரி இடையங்கிட்ட போனா ஆடு மேய்க்கும் இடையாலே ஆவதண்டி எனக்கு அவன் இடையம் புத்தி படல. ஆமாங்க. சரி ரைட். இடையம் உறவு பயிருக்கு சேதம். சரி அப்படியே கூட்டு போகலாம். அது விடு. இடையங்கிட்ட போனா கவுல் அடிக்குது. இன்னைக்கு என்ன கொண்டாந்து கல்யாணம் செய்து வச்சு
அதன் பிறகு எடைச்சின்னு சொல்லக்கூடிய சுபத்திரியை அவங்கிட்ட படுத்துருச்சு அவங்கிட்ட புலவச்சு அப்ப கவுல் அடிக்கியா அப்ப எடைச்சிக்கிட்ட கவுல் அடிக்கியா எடையங்கிட்ட நம்ம ஊரு அந்த பொருள் அந்த பொருள் நம்ம ஊரு வந்து என்ன வாசம் அடிக்கும் நம்ம ஊரு வாசம் தான் வீட்டுக்கு வந்தா எங்க அண்ணன் வண்டி ஓட்டுறாரு. அவன் என்ன போடுறானே என்னைய வரீங்க சண்டை நடந்தது வண்டி ஓட்டினாரு. அன்னைக்கு எங்க வண்டி ஓட்டினாரு. அன்னைக்கு எங்க அண்ணன் போனியா? அன்னைக்கு போனேன். ஒன்ன எதுக்குறத ஓட்டணும் சும்மா வரத ஓட்டணும் அவசியமா கஞ்சி கஞ்சி ஓட்டணும் ஆமா என்னடா அப்படியே ஓட்டினா என்னடா பாட்டு தப்பா எழுதிக்கிறேன் எப்படி பாட்டு நான் எழுதி கொடுத்துறேன் கரெக்டா தானே பாடு ஏய் அப்படிலாம் எழுதி கொடுப்பா இந்த புக்ல இதுதான் என்னடா நான் எழுதி கொடுத்த பாட்டு தான் ஒன்ன கஞ்சிக்கு ஓட்டி நான் தேரு யாரு ஒன்னால முண்டா இவன் குஞ்ச கட்டு பாரு கஞ்சிக்கு ஓட்ட சொல்லி அது மட்டுமா இன்னொன்னு அடி கோழிக்கு ஓட்டி நான் சும்மா ஓட்டம் கோழுக்கு ஓட்டம் அந்த போராட போய் கேட்டு போய் இப்பதானே சொன்ன உனக்கு என்னடா சாத்து நான் எப்படி எழுதி அப்படி பாடணும் அப்படியே பாடணும் அவனடா பாருங்க தப்பா பாருங்க அப்படி பாடணும் ஒன்ன கூழுக்கு ஓட்டி நான் தேரு ஒன்னால முண்டா கை குஞ்ச கட்டி பாரு பொட்ட மாதிரி கம்மி ஆட்டம் போன ஒரு இப்ப நீ எப்பேற்பட்ட ஆளு? அது மட்டுமா ஒரே புள்ள ஒரு பொம்பளை எட்டு வருகிறேன் என் அம்மா பார்த்தா ஆய் ஓய் நான் பாரத போர் வீரா. எங்க அண்ணன் கதையாளி நானு பாரத போர் வீரன். ஆமா ஏன்னா உலகத்துல பாரத வீரன் போர் புகழ் படைத்தவர். இந்த 18 எப்பேற்பட்டாலும் நான் திறமைன்னா பாரத போர் வீரன் உன் பாரத வீரன் கதைங்க சொன்னா இங்க பாக்குறவங்க கூட இங்க பாக்குறவங்க ஆயாரம் ஏஞ்சி வந்து முகத்துல பூ கம்யூனிட்டின்னு ஆரம்பிக்குவாங்க. எத்தனை மாசம் போட்டு அவன் துப்பாங்க புத்தியில செருப்பாடே அடிச்சுக்கணும் இன்னும் ஒரு கட்டிங் இருந்தா நானும் அங்கே மோடிட்டு இருப்போம் என்ன பண்றது புல்லு வாங்கி தந்துடா சும்மா கண்ணு நோ ஏய் புண்ணா
பிரிப்பாங்கயா இருப்பாங்கயா. இந்த பாரத வீரன் பாரத போர் வீரன் பாரத போர் வீரன் சொல்றேன் என்னடா பையா இது அந்த அக்கா தூங்குற மாதிரி இரு பாரத போர் வீரன் சொல்றே தவிர ஆனா நீ எங்க அண்ணன் இல்லாத என்னைக்கு தாண்டி போய் மரியாதை கட்டுவான் நான் ஒரு அக்கா இருக்கிறாங்க மரியாதை நான் கூத்து பார்க்கணும் பாரத வீரன் பாரத போர் வீரன் சொல்றியா ஒரு நாளைக்காவது இந்த 18 நாள் பாரதத்துல எங்க அண்ணன் ரதம் ஓட்டாத எங்க அண்ணன் உன் கூட வராத ஒரு நாளைக்கு சண்டைக்கு போன சொல்லு ஓ கெட்டியாண்ணா என்னதான் அடிப்பேன் ஆனா என் தங்கச்சி சுமத்திட்டு பொண்ணு அப்படியே படுத்துவேன் என்ன முடிஞ்சா சரியான போட்டு கொடுக்குது இதுக்கப்புறம் வந்தா வாயில விட்டுருவாங்க வாயில ஏம்மா சத்தம் போடுறேன் ஏன் என்ன காரணம் இது அங்க பாரு கண்ணாடிக்காரங்க பாரு இப்ப நான் ஒரு ஆம்படியான ஏம்மா கோவப்படுறேன் போறவர் சண்டைக்கு போறாரு நம்ம அண்ணன் சொந்த அண்ணன் உம்மானாலும் உன் கூட இருந்தவரு 12 வனவாசம் இந்த 12 வனவாசத்துல கானகத்துல இருந்தோம் அப்ப எங்க அண்ணன் எனக்கு உதவி செஞ்சாரு எங்க அண்ணன் இல்லாத ஒரு நாள் கூட நம்ம இந்த கானகத்துல 12 வருஷத்துல ஒரு நாள் கூட இல்லாத எங்க அண்ணன் இல்லாத அந்த 12 வருஷத்தை நம்ம கழிச்சது இல்ல ஓராண்டு அக்கியாதவாசம் கழிக்கும் போது நம்ம அண்ணன் கூட வந்தாரு 18 நாள் யுத்தம் ஏற்பட்டது அந்த 18 நாள் யுத்தத்துல ஒரு நாள் தவறாத நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் முன்ன நின்னாரு இப்ப நாட்டு சம்பாதிச்சு கொடுத்த பிற்பாடு ஒன்னு நாடி பண்ணுவோம் ஒன்னு மயிறு புடுங்குவோம் ஒன்னு வண்டி ஓட்டினா சோத்துக்கு வண்டி ஓட்டினா கூழுக்கு வண்டி ஓட்டினா அப்படின்னு சொன்னா எந்த பொண்ணாட்டி சும்மாவா நான் எவ்வளவு தாலி நான் ஒரு பில்லாளி உன் வில்லு கதை இங்க பாக்குறவங்க சொன்னா அப்படி காரி முய்வாங்க இப்ப நீ வில்லு எங்க அண்ணன் கதை எடுத்தாரு நான் வில்லு எடுத்தேன் நான் சண்டை செஞ்சேன் வாரி செஞ்சேன்னு சொல்றியா கட்டிக்கிறா செத்த பாம்புக்கு சமம் இந்த ஆளு செத்த பாம்புக்கு சமம் கண்டிப்பா ஒரு நாளைக்கு எங்க அண்ணன் வரலனா ஏ மாமா ஏ நாராயணா ஏ கோவிந்தா ஏ வைகுந்தா ஏ வாசவா ஏ கண்ணா ஏ மாமா அப்படி கூட்டு கட்டியா ஏன் என்ன காரணம் நான் வில்லு எடுத்தேன்றியா அந்த வில்லு கதை சொல்றேன்
விட்டுருவா போகுது எனக்கு கையாலே. பொண்டாட்டி தப்பு செஞ்சாலும் ஆம்பளை அடிக்கணும். வந்து உதைக்கணும் பொண்டாட்டி. நான் அடிப்பேன், நான் விட்டு போடுவேனா? இங்க வா. என்ன தாலி கட்ட அன்னைக்கு எங்க அண்ணன் இங்க வர்றா, இந்த ஆளு வில்லு எடுத்துட்டு இப்படியே நிக்கிறாரு. அதானே. இந்தா, இப்படி நிக்கும் போது இந்த துரியோதனுடைய சேனாச்சாரியம் எல்லாம் வருது. அப்ப இவர் நிலைச்சு நிக்கிறாரு. அப்பதான் எங்க அண்ணன் சொல்றாரு, ஏய் அர்ஜுனா, அர்ஜுனா, ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? இந்த மாமன் இருக்க நீ ஒரு காலம் பயப்படக்கூடாது. இந்த வில்லை வளர்த்தில்ல கோபரா எதிரி வரான், போடுறாங்க அங்க வரான், போடுறாங்க அப்படின்னு எங்க அண்ணன் ஒரு வார்த்தையும் ஆணித்தரமாக அவர் சொன்ன வார்த்தை கேட்டுதான் நீ வில்லு எடுத்து போட்ட. இல்லைன்னா உன் வில்லு கிடையாது, ஒண்ணு கிடையாது. கத்தி வாங்கி விட்டுருவோமா? ஏடா கண்ணா? இவரெல்லாம் ஒருத்த கூட குடும்பக்கார தேவையில்லை பேச்சுக்கு போனா பேச்சு வரல, நீ கூட பண்றல அவனு பண்றல. இல்ல ஒரு வார்த்தை கூட அவனை பேச வர மாட்டாங்க. இவர் கதைக்குள்ள கம்மியாடி பையா ரெண்டா கேக்குறோம் கம்யூனிட்டியா. என்ன பேச வர பின்ன பின்ன ஒண்ணு. எட்டி போய் எட்டி போய் நின்னாடியே. ஒண்ணு பின்ன. ஏகாய்மா. ஒண்ணனுக்கு இப்ப எப்படி போடுவாங்க கொஞ்சம்? தாயிரா தாயிரா. ஒண்ணனுக்கு எல்லாம் எப்படி பின்ன எப்படி கூடுவாங்க ஒண்ணனா? ஒண்ணனை எப்படி கூடுவாங்க? அண்ணா கோயிந்தா ஆனா அதை பாரு ஒன்ன மாதிரி கேளையாட்ட ஊரடிக்கு பத்து தேவடி நீ அவன் வருவாங்கற எங்கேதான் கடிப்பான் யாங்கிட்டதான் வருவா அடிப்பான் அதுதான் அக்கா அந்த ஆளு எங்கதான் கடிப்பான் அதுதான் நீ என்ன பண்ணி தான் கடிப்பான் எங்கதான் அடிப்பான் எங்கதான் கடிப்பான் என் தம்பிக்கு மயங்குடு புடுங்க நீ அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு ஏன் கூட வந்துறான் யார் தெரியுது? ஏப்படா யார் தெரியுது? கம்மி. வார்த்தை கரெக்டா பேசணும். எப்படி நம்ம கரெக்டா பேசணும்? அடிப்பான் தான். நீ கத்தேக்கா சட்ட ஒரு அடி அவன் அடிச்சு பார்க்க சொல்லுவான் அவன் எப்படி அடிப்பான்? அவன்கிட்ட 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக்கணும், எப்படி அடிப்பான்? வலிக்கும். அந்த நுனியில பட்டுச்சுன்னா வலிக்கும், அந்த நார் வலிக்கும். அந்த நார் மட்டும் தான் வலிக்கும். ஒண்ணு. எங்க அண்ணன் ஒரு இடத்தில் பிறந்து ஒரு இடத்தில் பிறந்தவர் வேற இடத்தில் வளர்ந்துமா? இருக்கு. இப்ப எங்க அண்ணன் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம். கொஞ்ச நேரம் சத்தம் போட்டாலும் கொஞ்ச நேரம் டப்புன்னு கதை கேட்கணும். இப்போ ஒரு இடத்துல எங்க அண்ணன் பிறந்தாரு, ஒரு இடத்துல வந்தாரு. அவன்டி எங்க அண்ணன் அப்ப அம்மா மானம் கட்டவன். அதையா அப்ப நீ அவ்வளோ நீங்க அவ்வளோ நீங்க அவ்வளோ எங்க குலம் நீங்க வசந்த வசந்த குலம். குறுக்க பேசாதீங்க. காரணம் தெரியுமா? அவன் சொந்த அப்பா அவனுக்கு 5 திண்டு ஏறி வைக்கிறா, ஏறி சின்னிக்கு தேர் ஓடிச்சா தென்னிமாரம் மூலம் நேரி ஆயிடுச்சான். ஒரே ஒரு ஊர்ல வீடு பத்திக்கிட்டான், வீட்டுக்குள்ள இந்த கேவனுக்கு புடுக்கு பார்த்துக்கிட்டான். என்ன அடிக்கும் ஆண்டாளு இவன் தான் ஐயோ 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 ஐயோங்கிறான். ஐயோ அவன் இந்த மாதிரி நடிப்பு இல்ல ஒரு நிமிஷம் உங்களை வச்சிருப்பாங்களா? அந்த இடம்
ஐயா ஏமா உனக்கு பொண்டாட்டி அவங்களா இல்ல அவங்க ஐயா கண்ணா என் பொண்டாட்டி பாகவதி ராஜா ஐயா என் பொண்டாட்டி பாகவதி நான் என்ன சொல்றேன் உன்னை யாசமா வந்து ஓட்டலாம் என் வீட்டு சோறு பண்ற வேலை சத்தி பண்ற வேலை இப்ப எங்க அண்ணன் ஒரு இடத்துல பிறந்தா ஒரு இடத்துல வந்தா ஆமா பெத்தவங்க ஒருத்தவங்க ஆனா அப்படியே இருந்தாலும் எங்க அண்ணன் பிறந்தது சுயமா தான் பிறந்தது வளர்ந்ததாவது ஒரு இடமா இருக்கலாம் ஆனா நீ இருக்கிறியா உம்மா இருக்காளா உம்மா குண்டமாதேவி இருக்காளா எங்க அம்மாவாவது எங்க அண்ணன் சுயமா எங்க அப்பாவுக்கே முந்தாடி போட்டு பார்த்தா எங்க அம்மா ஆனா உம்மா இருக்காளா ஐயா தாயார் ஒரு தீயாச்சே எங்க அண்ணன் ஒரு ஏன்டி சக்காலத்தி ஒரு பக்கத்து வீட்டுல சண்டை நடந்தா அப்படிதான் தூங்குறீங்க அப்படிதான் பட்டினி இப்ப எங்க அண்ணன் வந்து ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல வந்தாரு ஆனா உம்மா இருக்கால குந்தமா தேவி இந்த குந்தமா தேவி இவங்க அப்பா ஒரு ஆளு தாய் ஒண்ணு ஆனா இவங்க அப்பா எத்தனை பேரு இவன் தகப்பன் எத்தனை பேரு 5 பேரு அம்மா ஒண்ணு ஆனா இவங்க 5 பேரு எப்படி 5 ஆம்படி ஆளுக்கு புள்ள பத்தா இவன் அம்மா அது அம்மா திறமடா அப்ப 5 பேருக்கு பிறந்தோடியா ஊர்ல உலகத்துல என்ன சொல்றாங்க எப்படியா அப்படின்னா இப்ப இவன் அம்மா 5 பேருக்கு முன்னாடி போட்டாளா சரி யாருக்கு போட்டா முன்னாடி யாராருக்கு யமனுக்கு போட்டான் சரி யமனுக்கு ஒரு பிள்ளை சரி வாழ்வுக்கு ஒரு பிள்ளை சரி எல்லாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இவன் அம்மா யமனியே போய் புள்ள பெத்தா யமனுக்கு ஒரு பிள்ளை வாழ்வுக்கு ஒரு பிள்ளை இந்திரனுக்கு ஒரு பிள்ளை இதெல்லாம் இருக்க இவங்க சின்னமா இருக்காங்க யாரு மாத்ரா தேவி அந்த மாத்ரா தேவி கூட இவன் அப்பா பாண்டி மகாராஜனுக்கு புள்ள பெக்கல அவளும் அஸ்வினி தேவரை சேர்ந்து அவர் 2 புள்ள பெத்தா அந்த மாதிரி உம்மா ஒருத்தவனுக்கு முன்னாடி போட்டா எங்க அம்மா திறமை அந்த மாதிரி நீ பெத்த அது மட்டுமா ஆனா இதெல்லாம் இப்ப 5 பேத்த புள்ள பெத்தது கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த 5 பேத்த சேர்ந்து புள்ள பெத்தா இது இல்லாத இவ அம்மா கல்யாணம் பண்ணாத முன்னாடி ஐயா கண்ணி கரையாம அம்மா ஆம்படியா கட்டாத்துக்கு முன்னாடி அந்த யாரு சூரிய பகவானை நினைச்சு கண்ணிய வயசுக்கே வரலடா பையன் அம்மா திறமை பாரு இவ அம்மா வயசுக்கு வராதவே புள்ள பெக்கறானா முன்னாடி எங்க முப்பன்றா கேவி ஐயோ மூஞ்சில வந்து முய்யா கண்ணா இவன் சொல்றான் அந்த மாதிரி கண்ணி கழியாத உம்மா கர்ணனை பத்தி எடுத்தா அந்த மாதிரி ஜாதி வரைக்கும் ஒன்று இருக்கும் நாங்க
நவனா மனம் என்பது திருமணம். கல்யாணம் ஆகாது. எப்படா திரும்ப கண்ணா இப்படி நின்று அப்படியே லெஃப்ட்ல திரும்பி கல்யாணம் ஆகாது முன்னாடி புள்ள திருமணம் பெத்து என்று சொல்லக்கூடியது மனம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன் இந்த மனமொழி தாமரை அம்மா ஒரு மகனை பற்றி நான் என்ன கேக்குறேன் ஒரு நிமிஷம் அப்படியே கம்முன்னு இருங்க இப்ப மணல் சொன்னீங்களே கண்ணி கழியாத அந்த பொண்ணு எங்க இருப்பா கண்ணி கையில அவங்க அம்மா வீட்டுல இருக்கோம். கண்ணி கழியில அவங்க அம்மா வீட்டுல எங்க இருப்பாங்க. அம்மா உனக்கு சொந்த உனக்கு யாரு எனக்கு சொந்த அத்தை. ஏண்டி எங்க அம்மா கண்ணி கழியாதே உங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு பிள்ளைய பொத்துக்கிறானா சரி உன் ஜாதி எப்ப அது உன் ஜாதி என் காலை விட்டான் இந்த ஆளை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ஒரு 10 பைசா புண்ணியம் கிடையாது. ஏம்மா இந்த ஊர் மணியாரத்தை போய் குடும்பம் பண்ணா கூட நல்லா வச்சிருப்பாரு அந்த ஆளு. சரியில்லையா இந்த ஒரு புண்ணியல்றா பையா உன் போன் நம்பர் கொடுத்துருப்போம் மணியார் ஏங்கா இது அவன் குத்தில அடிச்சானே. ஏன் நீ கொஞ்சம் உட்காந்து வாயில் வாங்கி போனுக்கானா யார் என்ன அடிக்கூடாது பாரு பொண்ணு சொல்றோம் காலி போய் ஆம்படியா என்னை நிக்க வச்சு அடிக்கிறாரு. கொடுமை அவன் தாலி கட்டணும் எவ்வளோ அடிப்போம் பொறுத்து தான் போகணும் இப்ப எங்க அண்ணனை கூட்டிட்டு போ. எங்க அண்ணனை கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? உன்னை எதுக்காக கங்காச்சி ஏம்மா, எங்க வீட்டுக்காரர் என்னை நிக்க வச்சு அடிக்கிறாரு. பொண்டாட்டி எப்படி பச்சு அடிக்கிறீங்க? நானா தடி எடுத்து படுக்க வச்சு அடிப்போம் சரி நான் அதனால சொல்றேன். இப்ப எங்க வீட்டுக்காரரை இட்டுட்டு போகிறது எங்க அண்ணனை இட்டுட்டு போவே இட்டுட்டு போக மாட்டேன். நான் சத்துறேன் யாரு நீ? நான் சத்துறேன்டி அதனால உன் அண்ணன் இட பையன் அந்த இடையம் டேய், நான் என்ன சொல்றேன் இடையம் உறவு பயிர் சேதம் ஒன்ன வந்தா எனக்கு தாண்டி சேதம் அப்ப நீ முன்னாடி வச்சிருக்காளா பின்னாடி வைக்க மாட்டேன் அப்ப எங்க அண்ணனை இட்டு போக மாட்டேன். போறது கிடையாது அப்படியே ஒரு வேலை சரி திடீர்னு உனக்கு ஒரு வேலை எங்க அண்ணனை நீ நினைக்கூடாது. டேய், நான் சொல்றேன் இந்தாடி, நான் சொல்றேன் நீ பாரு எங்க அண்ணனை நினைக்க கூடாது. அப்படியே உனக்கு ஆபத்து நடக்குது. எங்க அண்ணனை நினைக்க கூடாது. கோவிந்தான்னு கூப்பிட கூடாது. போற வழியில ஒரு கால்ல முள்ளு குத்தனா மாமா போய்டா அப்படின்னு கூப்பிடுவாரு. ஒண்ணால நான் கூட மாட்டேன் டேய் கண்ணா நான் போற வழியில ஒரு முள்ளு போக்கும் நான் கோயந்தான்னு கூப்பிடுவேன் எதுக்கு கூப்பிடுறான் ஒன்னால கூப்பிடல பக்கத்து வீட்டு பரியாரிய கூப்பிடுறேன் அவன் கோயந்தான் கோயந்தாவா நாராயணம் இவங்க பக்கத்து வீட்டுல கோவிந்த ஒருத்தன் நாராயண ஒருத்தவங்க அவன் பரியாரி இவன் நடுமைத்து வைக்கிறாரு. அப்ப நடுமைத்துல இவருக்கு என்ன வேலை? ஏமாத்தி வாங்கிட்டு போனுவா சரி நான் சொல்றேன் எங்க அண்ணனை கூட்டு போக மாட்டான். போட்டு பாத்து கிடையாது போயா ஹாய் பாத்து பாருதாண்டி பாத்து பாருதான் போயா போறடி போயா போறடி போறிமுடா ஆயிரம் தான் இருந்தாலும் அந்த ஆளு வேகமா போறாரு. இப்ப ஆம்படியா வேகமா போகும்போது பொண்டாட்டி கம்முன்னு விட்டுட்டானா ஆம்படியா திடீர்னு செத்துட்டா பொண்டாட்டி தான் தாலியா இருக்கணும். நாங்க ஆறு கட்டவனா நாங்க 8 பேர் பொண்டாட்டிக்கிறோம். இந்த 8 பேர் நாங்க தாலி அடிக்கிறோமோ இல்லையோ எங்க வீட்டுக்காரன் செத்தானா கெட்டிக்காரன் பொண்டாட்டி பட்டு தாலி எடுப்பான். ஒன்பதாவது பொண்டாட்டி தாலியா இருப்பாது உண்மைதான் என்ன காரணம்? உண்மைதான் ஏன் கேக்குறியா அவன் வீட்டுக்கு நான் போக்குவரத்து முதலமைச்சர் ஆமா இந்த ரோட்ல இவன் தான் மோத போட்டது
நான் வீட்டுக்கு போகும்போது அவன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு அவன் பொண்டாட்டியை கொஞ்சம் பாத்துட்டு வந்துட்டான். நீ அதனால என் பொண்டாட்டிலாம் தாலி இருப்பானு எனக்கு கொஞ்சம் கூட நான் பண்ணாது. என்ன நான் செத்தா கூட என் பாடி தாலி இருக்க மாட்டான். ஏன் என்ன காரணம்? ஜென்ரேட் மேல ஊர்வலம் வந்து அசந்து படுத்து தூக்கிட்டான். ஐயர் தாலி கட்டி விட்டு போயிட்டான், வச்சு கூட மாட்டான். ஐயர் எப்ப சாவானா அப்பதான் நான் பாடி தாலி இருப்பேன். நான் செத்து அறக்க மாட்டேன். அதனால வீட்டுக்காரர் போனா அதாவது ஆபத்து நடந்தா நம்மளுக்கு தான் கஷ்டம். நம்ம தாலி எடுத்தா நாம தான் தாலி எடுக்கணும். அதனால நம்ம வீட்டுக்காரர் பூவி பொழைக்கணும்னா நாங்க எங்க அண்ணன் கிட்ட நாங்க போகணும். அண்ணன் போப்பான். எங்க அண்ணன் கிட்ட போகணும். அண்ணன் கிட்ட போகணும் இல்ல, எங்க அண்ணன் கிட்ட போகணும். அதனால ஏன்னு கேட்டா எப்ப வந்துட்டாரு. அதனால இப்ப நம்ம எங்க அண்ணனை நினைச்சு எங்க அண்ணனை கூப்பிட்டு நம்ம அனுப்பி விட்டா நல்லதுன்ற. அது எதுக்கு அண்ணனை போறோம்? கூப்பிடலாமா? சுபத்திரனாக கண்ணி ஒருமிக்கத்தான சேர்ந்து அண்ணனா இருக்கிற கண்ணனை வளம் வேண்ட நினைக்க எம்பெருமான் நாராயண பகவான் தற்பராகிறார். அன்னவரால் மற்ற விளக்கம் கல்புரத்துக்கேவா அவனை வேற இடத்துல மாத்தி விட்டாரு. எத்தனை மணிக்கு தண்ணி வரும்? பாடு பாடு கால வலி
பால் சொல்றான் கை சுத்தம் ஆளை மாத்திட்டாங்க சண்டை வாங்க ஆளை மாத்திடுவாங்க இல்லை நேற்று சண்டே ஆயிடுச்சு. அதான் கைமாறம் அதெல்லாம் கால் மாத்திடுவாங்க பாரு நீ சரியா வந்து கண்ண முடியும் நேற்று வரல தானே எதுவுமே இல்லைம்மா இப்ப நான் வேற ஆட்கள் ஆள் இறந்துட்டு